மகாநதி சீரியலில் ஹீரோயினாக போகிறாங்க. சிறடிக்காசி சீரியலில் ஆக்ட் பண்ணுற மீனா. அங்கே ஒரு பெரிய சம்பவமே ஒன்று நடந்திருக்கு. அது என்னவா இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தலைவிதியோட கேம் தான் இது. ஒரு கதையோட முடிவு இன்னொரு கதையோட தொடக்கமாக மாறும்போது யாருக்குமே டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனே இருக்காது. ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஆக்ட்ரஸோட லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு. விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் எல்லாமே ரசிகர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக எஃபெக்ட் ஆன ஒரு மெயினான கேரக்டர் தான் மகாநதி காவேரி கேரக்டர். அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஹியூஜ் சக்ஸஸ் ஆனது தான் மகாநதி சீரியல். இப்போ மலையாளத்தில் ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு. இந்த சீரியலோட ரீமேக்லையும் ஹீரோயினா காவேரி கேரக்டர்ல சிறடிக்காசி சீரியல் நடிக்கிற கோமதி பிரியா தான் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு போறதுன்னா சும்மா சாதாரண விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு இப்போ ஒரு புதிய உயிர் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மகாநதி சீரியல் பார்த்தீங்கன்னா தனித்துவமா சுவாரஸ்யமான ஸ்டோரினால ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு வந்துச்சு. இந்த சீரியல்ல இப்போ அஞ்சனா, லட்சுமி பிரபா, பூஜா இவங்க தான் மெயின் கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல ஃபர்ஸ்ட் காவேரி கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் அஞ்சனா நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில காரணத்தினால அவங்க வெளியில வந்துட்டாங்க. அந்த கேரக்டர்ல லட்சுமி பிரபா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல நடிக்கிற ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல வரவேற்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ல வெளிப்படுத்துறதுக்கு ஒரு குட் பிளாட்ஃபார்மா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்டர்வியூல. கோமதி பிரியா இவங்களை பத்தி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நார்மலா பார்க்கறதுக்கு காமான ஃபேஸ், ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு. அவங்க நடிச்ச மீனா கேரக்டர் சிறடிக்காசி சீரியல்ல ஒரு புது பொண்ணோட தன்னம்பிக்கை, அதே மாதிரி குடும்பத்துக்காக இவங்களால முடிஞ்சது செய்யற விடாமுயற்சி, இப்படி எல்லாமே இந்த சீரியல் மூலமா நமக்கு கத்துக்கலாம். கோமதி பிரியா தமிழ் சினிமால சில சீரீஸ்ல ஸ்மால் ரோல் நடிச்சிருக்காங்க. இப்போ விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற சிறடிக்காசி சீரியல்ல மீனா கேரக்டர்ல நடிச்சு இவங்களுக்கு ஒரு தனி அடையாளமே இருக்கு. சிறடிக்காசி சீரியலோட சக்சஸ்க்கு அப்புறம் கோமதி பிரியாக்கு தெலுங்கு மலையாளம் சீரியல் நடிக்கிற நிறைய சான்ஸ் இவங்களுக்கு வந்திருக்கு. இப்போ மகாநதி சீரியலோட மலையாள ரீமேக்ல தான் ஹீரோயினா காவேரி கேரக்டர்ல நடிக்க போறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் அவங்க வாழ்க்கையே டர்ன் பண்ணிடுச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி சீரியல் இருந்து தான் ரீமேக் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் டிவியில். பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அதான் தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணுற சீரியல் ரீமேக் செஞ்சுட்டு இருக்காங்க. சிறடிக்கு ஆசை, அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ், ஐயனார் துணை, இந்த மாதிரி சீரியல் எல்லாமே இப்போ ஹிந்திலையும் ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மகாநதி சீரியல் மலையாளத்தில் ரீமேக் பண்ண போறாங்க. விஜய் டிவியோட ஒரிஜினல் கதைக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் மகாநதி சீரியலுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மகாநதி சீரியல் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது. சோஷியல் மீடியாவில் இந்த சீரியலோட ப்ரோமோ எப்போ வரும் அப்படின்ட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்தே விஜய் காவேரி ரெண்டு பேருக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இவங்களோட கான்ட்ராக்ட் மேரேஜ் வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே வீட்டில் பூகம்பம் வெடிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல தான் காவேரியும் இப்போ கன்சீவா இருக்காங்க. ஆனால் விஜயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மிரட்டினால காவேரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்ப கோவத்தில் இருக்கான். இனி இந்த சீரியல்ல என்ன நடக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனுக்கு இடையில தான் இந்த சீரியல்ல காவேரி கோமதி பிரியா நடிக்க போறது தெரிஞ்சு நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த சீரியலோட சென்டர் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் எப்படியெல்லாம் எதிரிகளை சமாளிக்கிறாங்க, அவங்களோட நம்பிக்கை, அன்பு, இது எல்லாமே எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்றது எல்லாமே இந்த சீரியல் காமிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரினால தான் நிறைய பேரோட மனசு தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கதையை மலையாளத்தில் ரீமேக் பண்ண போறாங்க. அதுல மீனாவா நடிச்சிட்டு இருந்த கோமதி பிரியா காவேரியாக போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே வெறித்தனமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோமதி பிரியா இன்டர்வியூல ஒரு பவர்ஃபுல்லான லைன் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நடிகை ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா ஒரு உணர்வு பொண்ணை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த உணர்வு பெண் தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோயின் ஆக போறாங்க. அதுவும் மலையாள சீரியல்ல மீனிங், பார்டர், அதே மாதிரி சவுத் இந்தியன் ஆடியன்ஸ்க்கு அந்த கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க. இது ஒரு ரெகக்னைசேஷன் மட்டும் இல்லை, இது ஒரு பொண்ணோட கனவுக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான். இது ஒரு ஆக்ட்ரஸ்க்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கும்போது அது ஒரு ஜஸ்ட் ஒரு ரோல் மட்டும் கிடைக்குது அப்படின்றது இல்லாமல் அது ஒரு லைஃபையே சேஞ்ச் பண்ணும். கோமதி பிரியாவோட லைஃபோட ஜேர்னி அது பெர்ஃபெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒன் அண்ட் ஒன்லி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம காவேரியை மீனா ஜஸ்டிஸ் பண்ணுவாங்களா, விஜயோட ஃபேமிலியை அவங்க எப்படி நொறுக்குவாங்க அப்படின்றது நமக்கு ஒரு டவுட் வரும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே இப்போ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மகாநதி ரீமேக் மீனாவோட ஒரு உச்சி உயரம் தான். நெக்ஸ்ட் எபிசோடு எப்போ அப்படின்னு கேட்காதீங்க. விஜய் டிவி ஹிஸ்டரியிலே மறக்க முடியாத ஐகானிக் மூமெண்ட் வரப்போகுது. ஒரு ஆக்ட்ரஸோட லைஃப்ல கிடைக்கிற அந்த ஒரு சான்ஸ் ஒரு சாதாரணமான ஒரு சீரியல் கேரக்டர் ஒன்று கிடைக்காது. அவங்களோட ட்ரீமுக்கான முதல் அங்கீகாரம் தான் இது. மீனாவா நமக்கு தெரிஞ்சவங்க இப்போ காவேரியா நம்ம பார்க்க போறோம். இந்த சேஞ்சஸ்க்கு பின்னால் இருக்கிற கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் இந்த சேஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எதுவுமே உங்களால பண்ண முடியலனாலுமே ஒரு சென்டென்ஸ்ல உங்களோட சப்போர்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. See you all in the next emotional story. Until then, நம்ம ஒரு சீரியல் உலகத்திலிருந்து ஒவ்வொரு கண்ணீருக்குமே மீனிங் இருக்குதுன்னு தான் சொல்லணும்.